ஓம் நமச்சிவாய போற்றி. வணக்கம். இந்த பதிவில் கும்பராசியை பற்றி பேச வந்துள்ளேன். கும்பராசியில பிறந்தவங்க டாடா பிர்லா ராசி. ஆனா இவங்க பேசுறது பல கோடிக்கு அதிபதி மாதிரி பேசுவாங்க. அதனாலதான் அது டாடா பிர்லா ராசி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பில்டப் பண்ணுவாங்க. அவங்க மனசுல மட்டும் அவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சு கொள்ள முடியாதுங்க. ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும். இந்த கும்பராசியில எந்த ஒரு கிரகம் நீச்சம் ஆகாதோ உச்சம் ஆகாது. அவங்க மட்டும்தான் ஆட்சியாக இருப்பாங்க. அதுதாங்க இந்த சனி பகவான். இவங்க ரொம்ப பில்டப்பா பேசுவாங்க. எனக்கு 4 ஏக்கர் நிலம் இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, 2 சென்ட் வீடு அங்க இருக்கு, இங்க 2 சென்ட் வீடு இருக்கு அப்படின்னு பில்டப்பா பேசக்கூடியவங்க தாங்க இவங்க. இவங்களுக்கு இறைபக்தி அதிகமாக இருக்குங்க. கும்பராசிக்காரங்க ஆதாயத்தை எதிர்பார்ப்பாங்க. இவங்க ஒரு இடத்துக்கு போனாலும் பேசினாலும் சரி, ஆதாயம் இருந்தா மட்டும்தான் பழகுவாங்க, இல்லைன்னா பழக மாட்டாங்க. ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடிய ராசின்னு தாங்க இந்த கும்பராசி. இவங்க ஆன்மீக ஈடுபாடோ கடவுள் பக்தி நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் போய் பேசுவாங்க. கும்பராசியில பிறந்தவங்க கும்பம் அப்படின்னு சொன்னா அது எங்க இருக்கும்? கோயில் கோபுரத்துல இருக்கும், அல்லைன்னா பூஜை அறையில இருக்கும். அப்ப இவங்க அது மாதிரி இடத்துலதான் இருக்கிறதுக்கு அமைப்பு இருக்குங்க. அப்போ இவங்களுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் பிடிவாதமும் தெனாவட்டும் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த கும்பராசிக்காரங்க வீட்டுல சாமி ஆடுறவங்க, குறி சொல்றவங்க, ஜோதிடர்கள்லாம் இவங்க இருப்பாங்க. அதே போல இந்த ராசிக்காரங்க வீட்டுல காணாமல் போனவர்களும் உண்டு. காணாம போயிட்டாங்க, தேடணும், கிடைச்சாங்க, சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க அப்படிங்கிற அமைப்பு இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு, இந்த ராசிக்காரங்களுக்கு அமையுங்க. இவங்க பிரம்மாண்டமாக பேசுவாங்க. அதை பேசி மற்றவங்கள நம்ப வைப்பாங்க. அதே போல இந்த ராசிக்காரங்களுக்கு செய்வினை, பிள்ளி, சூனியம் இதுலலாம் ஈடுபாடு இருக்குங்க. அதுல பாதிச்ச குடும்பமாகவும் இருக்குங்க. கும்பம் கோமாளி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பத்துக்கு பலன் சொல்லும்போது பார்த்துதான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அப்ப இந்த கும்பத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏமாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏமாறாத கும்பம் இல்லை, யாருக்கிட்டையும் எதுக்காகவும் ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த கும்பராசி. அடுத்து இவங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. கூட இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க, இவங்க மனசுல என்ன இருக்கு, என்ன நினைக்கிறாங்க, எப்ப என்ன செய்ய போறான் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப கும்பத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும்? தண்ணி இருக்கலாம், மண் இருக்கலாம், தானியம் இருக்கலாம், ஏன் வெறுமனை கூட இருக்கலாம். அதனாலதான் இவங்களை கோமாளி ராசின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்பி மோசம் போடக்கூடிய ராசி. திருமணம் ஆகாதவங்களும் இருப்பாங்க. அதே போல் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டா கிராண்டாக தான் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு செல்ஃபோன் வாங்கினா கூட ஐஃபோன் வாங்கலாமே, இல்லை ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கலாமே அப்படின்னு பெருசாக திங்க் பண்ணுறவங்க தாங்க இந்த கும்பராசிக்காரங்க. அப்போது இந்த ராசி மறைமுகமான ராசின்னு சொல்லுவாங்க. இவங்க எந்த மாதிரி தொழில் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா புலனாய்வுத்துறை, ஆராய்ச்சித்துறை, நீதிமன்றம், சேமிப்பு கிடங்கு, வலுவழுப்பான பொருட்கள், மண் சார்ந்த வேதியியல் பொருட்கள், இந்த மாதிரி தொழில்கள் செய்தால் சிறப்படைங்க. இவங்க கிட்ட பிடிவாதம் அதிகமாக இருக்கும். உடல் உறுப்புகள், முழங்கால், எலும்புகள், கணுக்கால், தாடை, தொடை, வாயு பிரச்சனை, சொத்தப்பல்லு, அஜீரண கோளாறு இதெல்லாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இவங்க எந்த விஷயத்தையும் சொன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. இவங்க குடும்பத்துல கை வைத்தியம் பார்க்குறவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தற்கொலை தான் முடிவு அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்குவாங்க. நாம இருக்கிற நேரத்துக்கு தற்கொலை பண்ணிக்கலாமே அப்படிங்கிற அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க. இவங்க யாரிட பழகினாலும் அவங்களிடமிருந்து தனக்கு என்ன கிடைக்கும் என்பதுல தான் குறிக்கோளா அவங்க இருப்பாங்க. எதை செய்தாலுமே லாபம் கருதியே செயல்படுவாங்க. பிறரிடம் உதவி கேட்பதற்கு இவங்க தயங்கவே மாட்டாங்க. யாரிடமோ பழகினாலும் அவங்களிடம் ஏதாவது ஒரு உதவி எதிர்பார்ப்பாங்க. ரகசிய காப்பான்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ரகசியத்தை வெளியே சொல்லவே மாட்டாங்க. யாருக்குமே தெரியாமல் மறைமுகமான ஒரு சேமிப்பை வச்சிருப்பாங்க. அதாவது பானையானது சேகரிப்பு மற்றும் சேமிப்பின் அடையாளமாகும். அதாவது கும்பராசி ஆண் தனித்துவம்ங்கிறதுனால சுதந்திர கருத்துக்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய கருத்தை மட்டுமே எங்கேயும் முத்திரையிட ஆசைப்படுவாங்க. பிறரிட பழகு விதத்தில் உண்மையானவர்களாக இருப்பாங்க. தைரியமானவர்கள் சொல்லலாம். ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எந்த ஒரு செயலிலுமே. இவங்க பிறரிட நட்பா பழகுவதில் உண்மையானவர்களாக இருப்பாங்க.
கற்பனை திறன் அதிகம் இருக்கும் இவங்கக்கிட்ட. ஒருவிட பழகும்போது விசுவாசமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சுதந்திரத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்க இவங்க தான். இவர்கள் இப்படி தான் என்று கணிக்கவே முடியாதுங்க. எந்த விஷயத்திலுமே தீவிரமான எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க. பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். மனக்கிளர்ச்சி உடையவர்களாக இருப்பாங்க. இந்த கும்பராசி காட்டுத்தன்மைங்கிறனால சவால்களை எதிர்க்கக்கூடிய விரும்புவாங்க. யாரிடனையும் சவால் விட்டு வெல்வதில் வல்லவர்களாக இருப்பாங்க. சுற்றி இருப்பவர்கள் தங்களுடைய திறமைகளை அங்கீகரிக்கப்பட வேண்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதிர்காலத்தை பற்றிய தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக இருப்பாங்க. கும்பராசி மேற்கு திசையை குறிக்கிறனால இவங்களுக்கு தான் இருப்பிடமாகட்டும், வீடாகட்டும், தொழில் ஸ்தாபனமாகட்டும் எல்லாமே மேற்கு திசையை நோக்கி இருந்தால் இவங்களுக்கு எல்லாமே சிறப்பானதாக அமையுங்க. கும்பராசி வாதத்தன்மைங்கிறனால உடல்ல இயக்கத்தை சீர்பர செய்யும் சுவாசம் என்பதே எங்களுக்கு ஒரு சரியான நிலையில இருக்காதுங்க. அதை சார்ந்த தொந்தரவு ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். வாதம் சம்பந்தப்பட்ட நோய் வரும். முட்டிகள், எலும்புகள், இதை சார்ந்த உடல் உபாதைகளும் இவங்களுக்கு இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த கும்பராசி 2 கால்ங்கிறதுனால இரு சக்கர வாகனத்தில் போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ரொம்ப விரும்புவாங்க. சிறு தூரம் நடப்பயணம் போகணும்னு நினைப்பாங்க. பாத யாத்திரை இதெல்லாம் அதிகமாக விரும்பக்கூடியவங்க தான் இருப்பாங்க. இவங்க பறவைகளை பராமரிக்க பொருட்டும் மிகவும் விருப்பப்படுவாங்க. இந்த கும்பராசிக்காரங்க கணுக்கால்ங்கிறனால கால்கள், எலும்பு மண்டலம், கணுக்காடு சம்பந்தமான உடல்நிலை தொந்தரமானது இவங்களுக்கு இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த கும்பராசியில பிறந்தவங்க சேமிப்பு அவசியம் தெரிந்தவர்களா இருப்பாங்க. எதையுமே பிறரிடம் வாய் விட்டு சொல்லவும் மாட்டாங்க. ரகசியம் காப்பாங்க. இவங்க மெலிந்த தேகத்துடன் தான் இருப்பாங்க. குள்ளமா இருப்பாங்க. கல்வியில ஊக்கமும் ஆச்சார அனுஷ்டானங்கள் பற்றுதலும் தெய்வீக வழிபாடுகளை சிறந்து இருப்பாங்க. எவ்வளவு படிச்சிருந்தாலும் மேதைகளாகவும் பிரம்மணமாகவும் இருப்பது கடினங்க. இவங்க சுபகிரக பார்வை பெற்ற கும்பராசிக்காரங்களுக்கு கீர்த்தி பெறலாங்க. சிலர் ஜன்னி, வாதம் போன்ற வியாதிகளால் அவஸ்தப்படுவாங்க. மற்றவர்களிட காணும் சிறு குற்றம் குறைகளையும் அடிக்கடி இழிவாக பேசி பிரச்சாரம் செய்து வருவாங்க. தன்னுடைய பற்றி பெருமையாக தாங்களே பேசிக்குவாங்க. தன்னுடைய பெருப்பெருமையை அவங்களே தன்னுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க மற்றவங்களோட செய்த உபகாரங்களை உடனே மறந்துடுவாங்க. பாரபட்ச பார்க்காம உடனே தீங்கு செஞ்சிருவாங்க. பிற நன்றாக வாழ்வதை கண்டு இவங்க பொறுக்க மாட்டாங்க, பொறாமப்படுவாங்க. இந்த கும்பத்தினோட உருவம் பானை தலையில் சுமந்தபடி நிற்கும் மனிதனாகுமா. அதனால இந்த உருவத்தின் அடிப்படையில் கும்பராசிக்காரங்கள் கும்பம் என்பது சேகரிக்கக்கூடிய பொருள். அதற்குள்ள என்ன இருக்குன்னு என்பதை அவ்வளவு விரைவாக கண்டறிய முடியாதாம். அதே போலதான் இந்த கும்பராசிகளோட மனசையும் செயல்பாட்டையும் வெகு விரைவில் புரிஞ்சு கொள்ளவே முடியாதுங்க. இந்த கும்பராசிக்காரங்க யாரோட பழகினாலும் அவங்களாலே தனக்கு என்ன சேர்க்கை நடைபெறும், தனக்கு என்ன கிடைக்கும் என்பதே குறிக்கோளா நினைப்பாங்களாம். தானே தலையில சுமந்த ஆண் என்பதே சுயநலத்தை குறிக்குமாமா. எந்த காரியத்தில் லாபம் கிடைக்கவே நினைப்பாங்களாம். அதே போல பிறருடைய சுமைகளை தானே சுமக்கவும் தயங்க மாட்டாங்க. பிறருக்காக அடிமை வேலை, மற்றவங்களை நிராகரித்தல் போன்றவைகள் தயங்காம செய்வாங்களாம். பிறருடைய நலனுக்காக தன் உழைப்பையும் தன்னையும் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து செய்வாங்க. தன்னுடைய வேலையை தானே முடிக்க வேண்டும் அப்படிங்கிற கர்வம் இவங்க கிட்ட இருக்குங்க. இவங்களோட முக்கிய பணியை யாரிடம் பகிர்ந்து கொள்ளவும் மாட்டாங்க. இவங்க எடுத்த முடிவே சரியானது அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க இவங்க தானே சுமந்து கொள்ளு பானையை வைத்து இப்படி கும்பராசிகளை பற்றி சொல்லலாங்க. இந்த கும்பராசிக்காரங்க அமைதியான குணம் உடையவன் கூட சொல்லலாம். இவங்களுக்கு நீர்நிலையில அருகில் இருக்கிறதா நினைப்பாங்க. இவங்க வாழ்வில ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்காது. குடும்ப அமைப்பில் குறைபாடுகள் இருக்கும். சில பேருக்கு இருதார யோகாவுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு தான் இருக்கும். வீடு, மனை, வாகனம் யோகம் சிறப்பாக இருக்கும். ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இவங்க பிறரை எடை போடுவதில் வல்லவர்களாக இருப்பாங்க. கடுமையான முயற்சிக்கு பின்னரே வெற்றி கிடைக்குங்க. இவங்க பணத்திற்காகவோ வேறு எந்த நிபந்தனத்திற்காகவோ தன்னை மாற்றி கொள்ளாதவங்க. இவங்க பூர்வீக சொத்துக்களை பயன்படுத்த முடியாமல் ரொம்ப திண்டாடுவாங்க. சுயநலமான சிந்தனை தான் இவங்கக்கிட்ட இருக்குங்க. நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாங்க. இவங்களோட அரிய குணத்தால் இவங்களோட ஒரு முறை பழகியவர்கள் இவங்களை மறக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு முக்கியமான செயலாக இருந்தாலும் அதில் ஈடுபடுவதற்கு முன்பு அனுபவசாலிகளிடம் யோசனை கேட்டுதான் அந்த செயலை செய்யணும்னு நினைப்பாங்க. இந்த கும்பராசியில பிறந்தவங்க, கும்பராசி அப்படிங்கிறது காற்று ராசி. அதனால நீங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் உங்க பெயருக்கோ உங்க நட்சத்திரக்கோ முதல்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த கோயிலை அந்த தெய்வத்தோட மூல மந்திரம் அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லி பாருங்க. அப்படி இல்லை எனக்கு அந்த மந்திரங்கள்லாம் தெரியாது அப்படின்னா நீங்க தெய்வத்தை வழிபாடு செய்றீங்க.
குறிப்பிட்டு ஒரு முருகன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா ஓம் செந்திலாண்டவரை போற்றி போற்றி, ஓம் பழனி முருகனே போற்றி போற்றி, இது மாதிரி எந்த தெய்வத்தை வழிபாடுறீங்களோ அந்த தெய்வத்தின் முன்னாடி ஒரு ஓம் போட்டு மந்திரங்களை சொல்லுங்க. இப்படி சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பிரார்த்தனைகளை முன்வைத்து சொல்லிக்கொண்டே வந்தீங்க அப்படின்னா 100% வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி.